எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் அபிஷேகா அவர்கள் இளையராஜா அவர்களுடைய பாடலை, தெய்வீக பாடலை தாறுமாறாக பாடியிருக்கிறாங்க. அதாவது இளையராஜாவுடைய பாடலை இப்படியெல்லாம் பாட முடியுமா அப்படின்னு நாம் எல்லாம் வாயை பிளர்க்கிற மாதிரி அவங்க பாடியிருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, சோகமான பாடலை கூட தாறுமாறாக பாடி நம்ம எல்லாரையுமே கண்கள் கலங்க வச்சிருக்கிறாங்க. அதை கேட்ட இளையராஜா அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறதை பற்றியும், அதற்கு அபிஷேக் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பல முக்கியமான விஷயங்கள் பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களுடைய கண்களை கலங்க வைக்கும். 100% உண்மை. வாங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி, என்ன பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷன் தான். தளபதி விஜயோடைய அலை ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக முடிஞ்சு இருக்குது. இந்த ஒரு அலையில் வேறு எந்த ஒரு ஷோவுக்காவது டிஆர்பி ரேட்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைச்சிருக்குது. சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸுக்கு டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொற்றுக்குது. எப்பெல்லாம் அபிஷேக் அவர்கள் பாடுறாங்களோ, எலெக்ஷனை விடவும் அதிகமாக சில முறை பார்த்தீங்கன்னா நம்முடைய அபிஷேக் அவர்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் சில முறை என்ன பல முறை டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஜி தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு, நம்முடைய அபிஷேக் அவர்கள் ஃபைனல்ஸ் வர போகிறாங்க. யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்பயே உறுதி பண்ண வேண்டாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படிலாம் இருக்கிறப்ப அபிஷேக் அவர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்க ஸ்டேஜில் பண்ண சாதனைகளை விட அவங்க ஸ்டேஜுக்கு வெளியே பண்ண பல விஷயங்கள் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபேன் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நீங்கள் இளையராஜாவுடைய ஒரு தெய்வீக பாடலை தாறுமாறாக பாடி எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்காக நம்முடைய அபிஷேக் அவர்கள் இளையராஜாவுடைய ரொம்பவே ஒரு சோகமான பாடலை பாடியிருக்கிறாங்க. அந்த ஒரு பாட்டை தாறுமாறாக பாடியிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே என்ன ஸ்டார்டிங்கில் தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எது விளையாட்டு குழந்தை பாடுற மாதிரி தோணும். ஆனால் ஆனால் நமக்கு கேட்க தோணும். கேட்க நம்மளையும் அறியாமல் நம்முடைய கண்களில் தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இளையராஜாவுடைய தெய்வீக பாடலை தாறுமாறாக இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பாடியும் நம்முடைய மக்களுடைய மனசில் அந்த ஒரு சாங் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. இதை பார்த்த இளையராஜா அவர்கள் அப்படியே என்ன சொன்னாங்கன்னா, நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டு, என்ன இந்த பாப்பா பல ஸ்ருதி தேவைப்படும், பல விஷயங்கள் இருக்கிற இந்த ஒரு பாடலை அசால்ட்டாக இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பாடுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறாங்க. அதற்கு அபிஷேக் அவர்கள் கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. இளையராஜா அவர்கள் தன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டதற்காக. நேயர்களே, நீங்கள் இந்த தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. உங்களுடைய ஆதரவுக்கு யாருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.